ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு சூப்பரான ஒயிட் கிரீம் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஒயிட் கிரீம் பாஸ்தா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமா சாப்பிடக்கூடியது. வாங்க இப்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒயிட் கிரீம் பாஸ்தா எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒயிட் கிரீம் பாஸ்தா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேங்க. பாஸ்தால நிறைய வெரைட்டி இருக்கு. நான் இன்னைக்கு பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல தண்ணி கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை போட்டுட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த பாஸ்தா நல்லா ஒட்டாம வரும். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ பாஸ்தா நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை அந்த ஹாட் வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே கொஞ்சமா நல்லா சில்லுன்னு கோல்டு வாட்டரை ஊத்திட்டு நல்லா ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாங்க. அப்பதான் அந்த பாஸ்தா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிட்டுங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பட்டரு அந்த பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பட்டர் அந்த பூண்டோட ஸ்மெல்ல நல்லா கம கமன்னு வருதுங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் அந்த பட்டர்ல நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேப்சிகம் எடுத்திருக்கேங்க சின்னதா கட் பண்ணி. அதை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடயே நல்லா வேக வச்ச கார்ன் எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த காய்கறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் கொஞ்சமா ஒரிங்கானோ அந்த ஃபிளேவருக்காக சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சமா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. சில பேர் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்குவாங்க. நான் மைதா மாவு தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அந்த பட்டரையும் அந்த மைதா மாவையும் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல நான் 300 மில்லி லிட்டர் பால் சேர்த்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 மில்லி லிட்டர் பால் ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த பால் மொத்தமா ஊத்திடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தணும். இது கூடவே திருவன சீஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரிங்கானோ, நெக்ஸ்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல மீதி இருக்கிற 2 கப் அளவுக்கு பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 2 ஸ்லைசஸ் நான் சீஸ் எடுத்திருக்கேங்க. அதையுமே நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பபிள் மாதிரி வரணுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே அந்த காய்கறி எல்லாம் வதக்கி வச்சிருந்தது இருக்கு. நெக்ஸ்ட் பாஸ்தாவையும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒண்ணா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸையுமே அது மேல ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு அந்த காய்கறி பாஸ்தா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஃபைனலா சில்லி ஃபிளேக்ஸ், நெக்ஸ்ட் ஃபிளேவருக்காக ஒரிங்கானோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. செம்மையான நல்ல கிரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க.
அவ்வளோதாங்க, நல்லா சுட சுடன்னு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா சீஸியா அந்த பாஸ்தா அந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.